ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாரஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரைஸ் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு இதில் ஒரு திருத்தம். இதில் வந்து நம்ம ஆக்சுவலி சிக்கன் வந்து ஆட் பண்ணலை, எக்கு மட்டும் தான், வெஜ்ஜு தான் செய்கிறோம். ஸோ வந்துட்டு அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே, எண்ணெய் நல்லா வந்து காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எக்கு வந்து உடச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது நல்லா வேகணும். வெந்துருச்சுன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதனோட வந்து ஆட் ஆகாது. அதனால தான் இது வந்து இப்படி வேக வைக்கணும். ஓகே, இப்போ இப்படி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகா வந்து நமக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் எப்படி செய்கிறாங்கன்றதுலாம் இல்லை, இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து சமைக்கலாம். ஆக்சுவலி இது சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரியே இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு எக்கு போட்டுட்ருக்காங்க. எக்குக்காக வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவள் வந்துட்டு அது செய்கிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கலாம். அதான் உப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் கேபேஜ் போடுறோம். கேபேஜ் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக, இது வந்து ஆஃபாக பாயில் ஆனாலும் ஓகே தான் ஆக்சுவலி. இப்போ என்னோடய அக்கா வந்து கிளறதை பாருங்கள், செம்மையாக கிளறுவோம். அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி ரைஸ் செய்கிறதுக்கெலாம் அதிகமாக ஆயில் ஆட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி திகட்டும், நல்லா இருக்காது. இப்போ வந்துட்டு முட்டை வந்துட்டு கலக்கிட்டுருக்கா. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை போடுறதுக்கு. இந்த ஸ்பூன்லேயே எடுத்து ஊற்றி இதை தான் ஊற்றணும், இல்லைனா கேட்கணும். அது நான் இது பண்ணி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ரைஸ்க்கு வருவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆக்சுவலி உப்பு போட்டு வச்சுக்கணும் நம்ம. ஐயோ கைஸ், முடியல கைஸ், அதனால் நிற்கிறது. ஓகே, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துட்டு வச்சுக்கணும், வடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹாப்பிமா மசாலா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெறும் சில்லி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம்.
ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் வந்து வேறு மாதிரி கலரில் தெரியும். ஆனால் வந்துட்டு நேரில் நீங்கள் இதே மாதிரியே வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தெரியும். அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சோயா சாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி வந்து அந்த அரிசி வந்து அந்த சாப்பாடு வந்து வெந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். டப் டப். ஓகேவா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது உப்புன்னு சொல்லிட்டு. எல்லா காரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் நமக்கு 10 திரும்ப வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளறிக்கலாம். இந்த சைடில் வந்து முட்டை வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நம்ம ஆயில் எவ்வளோ கம்மியாக ஊற்றணும், ஆனாலும் பார்த்தீங்களா ஆயில் அதில் தெரியுது. இதில் பாருங்கள் எப்படி சொலிக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ முட்டை வந்துட்டு போட்டாச்சு இதில். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரைஸ் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குக்கிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாரஸ்ரீ vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.